ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம், என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆகஸ்ட் மாதம் 24க்கு பிறகு இது மட்டும் நடக்காமல் இருக்காது. இந்த இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நபரால் ஆபத்தானது ஏற்படும், இல்லை அதிர்ஷ்டமும் ஏற்படும். ஸோ என்ன ஆபத்து என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஏற்படுங்கிறத தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஆகஸ்ட் 24க்கு பிறகு ஆகஸ்டுடைய பௌர்ணமி, அப்புறம் ஆவணி அவிட்டம், சந்திர கிரகணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருகிறது. அதனால் இந்த 24க்கு பிறகு தான் கிரகங்களுடைய ஆட்டமே ஆரம்பமாகுது. நீங்கள் கேட்கலாம், கிரகங்களுடைய ஆட்டத்தால் தான் எல்லாமே நடக்குதா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் உண்மையாலுமே கிரகங்களுடைய ஆட்டம் தான் எல்லாத்துக்குமே காரணம். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். அந்த வகையில் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு என்ன விஷயங்களை இப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப எல்லாமே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நட்சத்திரத்துக்கேற்ப டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கூடவே பண பரிவர்த்தனை உங்களுக்கு அதிகமாக ஏற்படவோ, பணவரவு அதிகமாக இருக்கவோ சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரங்கள், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சரி, முதல்ல உங்களுக்கு பலன்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. விழிப்புணர்வோடு செயல்படுவதில் வல்லவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு யோகமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. பாகிஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். அதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும். அதோடு எடுத்த வேலைகள்லாம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். உறவினர்களுடைய மத்தியில் செல்வாக்கு உயரும். அதோடு பொன்பொருள் புகழ் என்ற அனைத்தும் கிடைக்கும். அதுக்கான நேரம் இந்த நேரம் என்பதால் சமூகத்தில் தனித்த செல்வாக்கு உண்டாகும். மெயினாக அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவோடு எதிர்பார்த்த பொறுப்பும் கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வருவதோடு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அதோடு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். ராசிநாதன் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விவசாயிகள் விளைச்சல்ல கவனமாக இருக்க வேண்டும். திடீர் மழையினால் சங்கடங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். அதுவும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கூடணும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு நன்மையாக இருக்க போகுது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கடந்த நாட்களில் இருந்த நெருக்கடிகள் இனி இருக்காது, எல்லாம் விலகும். அதோடு எதிர்பார்த்த வரவு எதிர்பார்த்ததுக்கு மேலே வரும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையானது உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவோடு சக பணியாளர்களுடைய ஊக்கமும் கிடைத்து மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். மனதில் ஒரு வகையான நிம்மதி உண்டாகும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும்.
வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். சிலர்லாம் செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்வீங்க. அதோடு வாடகை இடத்துல தொழில் செய்து வந்தவர்கள் சொந்த இடத்துல தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு நிலை உங்களுக்கு பாசிட்டிவாக உயரும். அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் கூடுதல் லாபங்கிறது ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும். செல்வாக்கு உயரும். புதிய பதவி புதிய பொறுப்பு கிடைக்கும். சுய ஜாதகத்தில் தசபுத்தி சாதகமாக இருந்தால் நன்மைகள் கூடுதலாக இருக்கும். பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். விவசாயிகளுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. ஆக்சுவலி எந்த நிலையில் வாழக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு முன்னேற்றமாக இருக்கும். வித்யாகாரகன் புதன் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கையில் பணப்பொருளோ வரவே வராது என்று கோயில் உண்டி கணக்கில் எழுதிய பணமும் இப்போ வரப்போகுது. வங்கியில் கேட்டிருந்த கடனும் கிடைக்க போகுது. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கல்வியாளர்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும். பாக்கிய குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பது, உங்கள் ராசிக்கு ஜீவனதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பது முன்னேற்றத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு அதற்குரிய தோள்கள் வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வருபவர்களுக்கு, தொழிலை விரிவு செய்யக்கூடிய பணியை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு எடுத்த வேலைகள் வெற்றியாகும். அதோடு திருமண வயதினருக்கு வரன் வரும். இளைய சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் வாகனம் என்ற கனவு நனவாகும். விரைய செலவுகள்லாம் குறைந்து சேமிப்பு உயரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள் தீர்க்க நினைத்த அந்த சச்சரவு இருந்த இடம் தெரியாமல் போகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடம் முடிவிற்கு வரும். விளைச்சலை எதிர்பார்த்த ஆதாயம் வரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ செல்வம் சேர உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கையில் செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும் என்பது தான் அனைவருடைய தேடலாக இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டுமே அது சரியாக கைகூடும். பலருக்கு வரவு வருவதற்கு முன் செலவுகள் பெரிதாக பட்டியல் போட்டு காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கும். இன்னும் சிலருக்கு பணம் வருவது தெரியவில்லை, போவது தெரியவில்லை என்ற நிலையில் வாழ்க்கை ஓடிட்டுருக்கோ. உங்களுடைய செல்வ நிலைக்கும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் உள்ளது போன்று ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பரிகாரம் செய்தால் தடையில்லாத செல்வத்தை பெற முடியும் என்பதை தெரிந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலி இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு, நீதி, நேர்மை போன்ற உயரிய குணங்களை கொண்ட மனிதர்களுக்கு இல்லை என்பது உண்மை. அனைவருக்கும் அனைத்திற்கும் பணம் தேவைப்படுது. செல்வம் சேர்க்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பது தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கு. எனவே அப்படியான பணத்தை ஈட்டுவதற்கு உங்கள் ராசிக்காரங்க உழைத்தாலும், சில நேரம் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரக்கூடிய பணம் வேறொரு வழியில் செலவாகி கொண்டே இருக்கும். அப்படி சம்பாதிக்கக்கூடிய செல்வம் வீண் விரயமாகாமலோ செல்வ சேர்க்க உண்டாகவோ உங்கள் ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை தெரிந்து நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாக ஒரு சிகப்பு துணியில் சிறிது பார்லி அரிசியை வைத்து முடிந்து வீட்டின் தென்கிழக்கு மூலையில் யாரும் பார்க்காதபடி வைத்து விட வேண்டும். இது வீட்டில் இருக்கக்கூடிய தீய அதிர்வுகளை நீக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலில் சென்று அக்கோவிலில் கடலை பருப்பு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது நல்ல பலனை தரும். முடியவில்லை என்றால் அசைவம் சாப்பிடையாவது தவிர்க்கிறது சிறப்பு. இந்த விஷயத்தை தாங்க செய்ய வேண்டும். இதை செய்கிறதுனால தலையெழுத்து மாறும். ஸோ இதுதான் பரிகாரம். ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.